ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏகத்துவ கோட்டையை தாங்கி பிடிக்கின்ற தூண்களில் ஒன்றாக இருக்கின்ற நிர்வாகிகளே, அதே ஏகத்துவ கோட்டையை தாங்கி பிடிக்கின்ற இன்னொரு தூணாக இருக்கக்கூடிய அழைப்பாளர்களே, குறிப்பாக நம்முடைய நிலைகளை நாம் அவ்வப்போது ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆய்ந்து பாராதான் காரியம் சாய்ந்துயரம் தரும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதாவது நமது நிலை என்ன என்பதை நாம் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்றால் அது ஒரு துயரத்திலே போய் முடிந்துவிடும். இந்த நிகழ்ச்சியில் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். கடந்து வந்த பாதை என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏகத்துவத்தை ஏற்று அதன்படி நடந்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை நாம் ஏற்றிருக்கின்றோம். அதற்காக நாம் ஒவ்வொருவருமே உண்மையாக உழைக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இதை கொண்டு நமக்கு ஒரு பெரிய கூலியை அல்லாஹ் மறுமையிலே ஏற்படுத்த வேண்டும். இம்மையிலும் நமது வாழ்வு சிறப்பதற்கு இறைவன் கிருபை செய்ய வேண்டும். இதை நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கின்றோம், ஜீரோவில் இருந்து நாம் எந்த அளவிற்கு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டால்தான் நமது அடுத்த பணிகளை செய்வதற்கு உண்டான ஆர்வம் பிறக்கும். இது இயல்பு. அப்படி நாம் பார்க்கும்போது தமிழகத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாகத்தான் இந்த பிரச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மகத்தான மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தி விட்டது. இன்று தமிழகத்தை தாண்டி வளைகுடாக்கள், அண்டை மாநிலங்களில் கூட இந்த ஏகத்துவம் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் இருந்த நிலை என்ன என்பதை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். இன்று நாம் ஏகத்துவத்தில் இருக்கின்றோம். நம்ம இருக்கிறோம். சில பேருக்கு அவங்களுடைய தகப்பன்மார்கள் ஏகத்துவத்தில் இருந்திருப்பாங்க, பாட்டன்மார்கள் ஏகத்துவத்தில் இருந்தாங்க என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். எங்க தாத்தா ஏகத்துவத்தில் இருந்தாரு, அதெல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆகணும். அப்பதான் தாத்தா ஏகத்துவத்தில் இருந்த அந்த நிலைமை எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்ப அந்த காலகட்டங்களிலே இஸ்லாம் என்று மக்கள் எதை பார்த்தார்கள்? குர்ஆன் என்பது அவர்களுக்கு அறிவு கிடையாது. குர்ஆன் தமிழாக்கங்கள் அவங்களுடைய வீடுகளிலே இருக்காது. இன்று இறைவனின் கிருபையினால் குர்ஆனை தமிழிலே நாம் படிக்கிறோம். பல பேர் குர்ஆனை படிக்கிறார்கள். மார்க்க அறிவு, மார்க்க பிரச்சாரம், இஸ்லாமிய மார்க்கம் தூய முறையிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு மார்க்கம் என்று எதை சொல்லி வந்தார்கள்? ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அவர்கள் வேடிக்கையான விஷயங்களை முக்கியத்துவத்தோடு பார்த்தார்கள். முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய மார்க்க விஷயங்களை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். ஈமானுக்கு எத்தனை கால்கள் என்று நிகழ்ச்சி நடத்துவார்களாம். 100 மசாலா என்று என்ன செய்வார்கள்? நிகழ்ச்சி நடத்துவார்கள். அதிலே கேள்விகளை கேட்டிருப்பீங்க. ஈமானுக்கு எத்தனை கால்? ஈக்கு 6 கால், மானுக்கு 4 கால், 6 + 4 10 கால் என்று சொல்வார்களாம். இதிலே 100 மசாலா என்றே ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அது இந்த கேள்விக்கு என்ன பதில் மாதிரி தான், ஆனா அது வேற டைப்ல இருக்கும். அது என்ன மாதிரி கேள்விகள் கேட்பார்கள்? பயங்கரமா கேட்பார்கள். மீனிலே நல்ல மீன் அறுக்க முடியாத மீன், மானிலே நல்ல மான் அறுக்க முடியாத மான், மாவிலே நல்ல மாவு இடிக்க முடியாத மாவு, அது என்ன என்று கேட்பார்கள். உங்களுக்கே ஒரு டவுட் ஆயிருக்கு, இது மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்வி. அவங்க பாருங்க, மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விதான். மீனிலே நல்ல மீன் அறுக்க முடியாத மீன், ஆமீன் ஆமீன் அறுக்க முடியுமா? நல்ல மீன் தான். இப்ப நம்ம இங்க என்னது, சீலா மீன், வஞ்சர மீன் வாங்கி அறுத்துறோம். அந்த மீன் அறுக்க முடியுமா? முடியாது. மானிலே நல்ல மான் அறுக்க முடியாத மான், அது ஈமான். உலகத்துல ஈமானுக்கு மேல நல்ல மான் உண்டா? அது அறுக்க முடியுமா? முடியாது. மாவிலே நல்ல மாவு இடிக்க முடியாத மாவு, அது என்னது? களிமா. லாஸ்ட் உள்ள அந்த கருப்பை வெட்டிடுவாங்க. களிமாவை இடிக்க முடியுமா? இடிக்க முடியாது. இது அவங்களுக்கு இறையச்சம் நிறைந்த ஒரு காரியம். இப்படி கூடி கலைந்தால், இதை கூடி மக்கள் மத்தியிலே பேசினால் அதை நன்மை என்றும் அதை பக்தி என்றும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு ஒரு
கேலிக்கூத்தாக இருக்கின்றது. இந்த நிலைகளில் இருந்து ஏகத்துவத்தை எவ்வளவு தெளிவாக நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிறோம் பாருங்கள். இன்னொரு புறத்திலே மனிதர்களை இறைவனுக்கு நிகராக வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அது இன்றைக்கும் தொடர்கின்றது என்று சொன்னாலும் கூட அது முனை மழுங்கி போய்விட்டது. பழைய நிலையை நாம் எடுத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் கண்டிருக்கின்றோம். அதில் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்தான் அகில உலகத்திற்கெல்லாம் அவுலியாக்களின் தலைவர். வேர்ல்டு லீடர் யாரு? இந்த முஹித்தீன் தான். எல்லா அவுலியாக்களும் அவருடைய காலுக்கு கீழே தான். கது குல்த பில் இதினி மின் மௌலாக்க முஅத்தமிரா கதமி அலா ரக்கபாத்தில் அவுலியா என்று படிப்பார்கள். இந்த மௌலிதுல படிப்பார்கள். கதமி அவர் சொன்னாராம், முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாராம், எனது காலுக்கு கீழே, பாதத்துக்கு கீழே அலா ரக்கபாத்தில் அவுலியா, எல்லா அவுலியாக்களுடைய பிடரையும் இருக்கிறது. எல்லா அவுலியாக்களையும் பிடரையில போட்டு சங்கலம் மிதிக்கிறது யாரு? முஹித்தீன் தான் என்று மக்கள் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒன்று இருக்கிறது, இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்கள் என்பதை தாண்டி இறைவனுக்கு மேலாக அவர்கள் முஹித்தீனை மதித்தார்கள். சில பேர் இன்றைக்கும் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரபியுல் ஆகர் என்பது முஹித்தீன் மௌலிது ஓதக்கூடிய ஒரு மாதம். அதிலே அவர்கள் படிக்கக்கூடிய வரிகள் இருக்கின்றது, கொடுமையான வரிகள், நச்சுத்தன்மை வாய்ந்த வரிகள், கருணாகத்தினுடைய விஷத்தை விட கொடிய விஷம் கொண்ட வரிகளை படிக்கின்றார்கள். அத படிக்கிறாங்க பாருங்க. ஒரு பைத்து படிக்கின்றார்கள், ரஆபி ஃபஜ்ஜின் சகீமா மின் கிபுத்திகா ஐயுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயா கிவாமி இன்னி லதீனு ரஷாதி அஹியைதனி கையுனாதி லக்கும் பிஹி குல்லு நாதி யா முஹித்தீனி ஹாமி. இதை ராகமாக படிப்பார்கள். இதுல என்ன வருகிறது? ஒரு நாள் முஹித்தீன் அவர்கள் வாக்கிங் போயிருக்கிறார், அதாவது நடந்து போயிருக்கிறார். அப்போது ஒரு சக்கீம், ஒரு உடம்புக்கு மேலுக்கு முடியாத ஒரு ஆள் அங்கே படுத்து கிடந்திருக்கிறார். அவர் இவரை கூப்பிட்டு கேட்டா, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன், கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன்னு கேட்டாராம். லம்மாகலா முஸ்தகீமா, உன்னை இவர் அவரை தூக்கி அப்படி நிறுத்திட்டாப்ல முஹித்தீன். அதுக்கு அவர் சொன்னாராம், என்னையவே தூக்கி நிறுத்தி விட்டீர்களே, நான் யார் தெரியுமா? இன்னில தீனு ரஷாதி, நான் தான் நேரான மார்க்கம், தீனுல் இஸ்லாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கமே சௌக்கியம் இல்லாம கடந்திருக்குது. அப்ப அல்லாஹ்வை தூக்கி நிறுத்த முடியல. அங்க அந்த பார்வை எப்படி வருது? இஸ்லாமிய மார்க்கமே முடங்கி போய் கடந்திருக்குது. முஹித்தீன் வந்தார், தூக்கி நிலைநிறுத்தி விட்டார். அப்ப அல்லாஹ்வால இயலாத ஒரு காரியமோ என்பது போல ஒரு கருத்து அங்கு திணிக்கப்படுகின்றது. தூக்கி நிறுத்தி விட்டார். உடனே என்னையவே தூக்கி நிறுத்திட்டீங்கல்ல, தீனுல் இஸ்லாத்தையே தூக்கி நிறுத்திட்டீங்க, எனவே நீங்க என்ன செய்வீர்கள்? இன்று முதல் முஹித்தீன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்ற டைப்ல அவர் சொல்லிட்டாரு போல இருக்கு. அதான் முஹித்தீன் பேர் வந்திருக்கு. முஹி அப்படின்னா உயிர்ப்பித்தவர் அர்த்தம். முஹைதீன் நம்ம சொல்றோம், அதுக்கு சரியான உச்சரிப்பு வந்து முஹியீத்தீன் அப்படின்னு சொன்னா தீனை உயிர்ப்பித்தவர். அப்ப இந்த தீனுக்கே உசுர் கொடுத்தது யாரு? முஹித்தீன் தான் என்று நம்பி வந்த ஒரு காலம். இன்று அந்த பட்டறையிலே இருந்து விடுபட்டு இந்த ஏகத்துவ பாதையை நோக்கி எத்தனை மக்கள் வந்திருக்கின்றார்கள். அது எப்பேற்பட்ட குடும்பங்களில் இருந்து தரிக்கத்து வழிபாடு, தர்கா வழிபாடு மாறியிலான அங்கே இருந்து வந்திருக்கின்றார்கள். எங்கள் பகுதியிலே நடந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம். எங்கள் பகுதி கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. பொதுவாக 2 வழிபாடு உண்டு. ஒன்று தரிக்கத்து வழிபாடு, தரிக்கா வழிபாடு, தர்கா வழிபாடு. தர்கா வழிபாடு என்பது செத்தவனை வணங்குறது, தரிக்கா வழிபாடு என்பது உசுரோடு உள்ள அவுளியாவை வணங்குறது. இங்க அவுளியாக்கள் வாக்கபுலா இருப்பாரு, அங்க அவுளியாக்கள் டெத்தாய் கிடப்பாரு. ஆனா நம்ம ஏரியாக்காரங்க ரொம்ப விவரமான ஆட்க, 2ஐயும் அட்டாச்சா கொண்டு வந்து வச்சான். எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு தக்கியா இருக்கு, பக்கத்திலே தர்காவும் இருக்கு. தக்கியாவில் இங்க பாத்தீங்கன்னா அங்கே விருது ஓதி மஜ்லிஸ் நடக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தர்காவும் இருக்கு. ஆதிசா, மாதிசா, கரீம்சா, பக்கீர்சா ரைமிங்கா இருக்கும் பேர்லாம். 4 அவுளியாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. தர்காவுக்கு பக்கத்திலே தக்கியா, 2 அட்டாச்சு டாய்லெட் மாதிரி, என்ன 2ஐயும் சேர்த்து அதை வைத்து இதுக்கு வந்தாலும் இங்க வா, அதுக்கு வந்தாலும் அங்கே போங்கிற மாதிரி இப்படி என்ன பண்றாங்க, டெக்னிக் பண்ணி மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அல்லாஹ்வுடைய கிருபையிலே
அதெல்லாம் காத்து வாங்கி கொண்டிருக்கின்றது. பல தர்காக்களை பூட்டு திறப்பதற்கு ஆள் இல்லாமல் அங்கு பாய்மார்கள் செல்லவில்லை, துறக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த தர்காக்களுடைய நிலை இன்னைக்கு அப்படி மாறி போயிருக்கிறது. தௌஹீதை ஏற்படுத்திய பெரும் புரட்சியினால் இந்த நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்சம் திரும்பி பார்க்கிறோம் நமது கடந்த காலத்தை. நமது முன்னோர்கள் எந்த வழியிலே இருந்தார்கள்? அவ்வளவு மோசமான வழிபாடுகள், இஸ்லாத்திலே இல்லாத புதுமைகள், மௌலிதுகள், கச்சேரிகள், இதை வைத்து செய்து கொண்டிருந்தார்கள். அல்ல என்ன தெரியுமா கேலி கூத்து? முஹைதீன் மௌலிதுல ஒன்றை படித்து அதுக்கு அர்த்தம் செஞ்சு காண்பித்தேன். இவ்வளவு மோசமான அர்த்தம் இருக்கு, இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரியாதுலங்க, நாங்க எப்படி அதை புறக்கணிக்கிறதுன்னு கேட்கலாம். அதை விட்டுருங்க. தமிழுக்கு வருகின்றேன். எந்த அளவிற்கு இந்த அறியாமை அந்த மக்கள் மத்தியிலே இருந்ததென்றால், மௌலிது பாடல்களுக்கு இடையிலே தமிழிலே சில பாடல்கள் படிப்பார்கள். நாம் எல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் போது இந்த மௌலிது மஜ்லிஸ்களுக்கு போயிருக்கின்றோம். அங்கு படிப்பார்கள். அப்ப நம்ம அரபியிலும் தெரியாது. ஆனா தமிழ்ல, அதாவது ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் மத்தியில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ஆலிம்சாமார்கள். அதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல சில பாடல்களை படிப்பார்கள். அதை படிச்சா அது அப்ப கேட்கிறவனுக்கே விளங்கும். அதுல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறேன். அந்த தமிழ் பாட்டை படிச்சு காட்டுறேன். அது படிச்சா உங்களுக்கே விளங்கும். கந்தமா மௌலூதோதும் லெப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டிடும் பெண்டிர்கள் யாவருக்கும் அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே சந்தமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்று படிப்பார்கள். இது என்னது? ஒரு தமிழ் பைத்து. இது கேட்டாலே விளங்குது. ஆனா அந்த காலத்து தமிழ் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லவா? இந்த காலத்து தமிழுக்கு கந்தமா மௌலிது ஓதும் லெப்பைக்கு, பழமை வாய்ந்த மௌலிதை ஓதக்கூடிய அஜரத்துக்கு, சொந்தமாக காப்பியும் கடையில வாங்கக்கூடாது, தண்ணியை ஊத்திடுவான், பழைய பாலை ஊத்திடுவான். சொந்தமாக சும்மா தரக்கூடாது, கற்கண்டு மிளகு போட்டு பாய்க்கு வக்கனையாகத்தான் கேட்பார்கள் அஜரத்துமார்கள். அதில் கெட்டிக்காரர்கள். அஜரத்துமார்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நமக்கு அந்த அனுபவங்கள் உண்டு. அஜரத்துமார்கள் நம்ம வீட்டுக்கு நிறைய வந்திருக்கிறாங்க. வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஒரு துவா ஒன்று உண்டு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு வீட்டுக்காரர் கேட்டு துவா செய்வார். சாப்பிட்டு துவா ஓத வேண்டியது அஜரத்து ஓத மாட்டார். அல்ஹம்துலில்லாஹ் துவா ஓதிரலாமா அஜரத்து? அந்த பாயாசம் வரட்டும். அதாவது பாயாசம் இருக்கான்னு மிச்சம் மீது இருக்கான்னு கேட்டா அது என்ன ஆயிரும்? சுயமரியாதை கெட்டு போயிடும். அப்ப மிச்சம் மீது இருக்குதான்னு கேட்காம துவா ஓதிரலாமான்னு கேட்பாரு. இல்ல அஜரத்து அந்த லட்டு வருது, ஜிலேபி வருது, ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா வாங்க. அப்படி அதை வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் பாத்தியா ஓதுவார்கள். இது இருக்குது. அது மௌலிது தெளிவாக படிக்கின்றார்கள். கந்தமா மௌலிது ஓதும் லெப்பைக்கு, பழமை வாய்ந்த மௌலிது ஓதக்கூடிய அஜரத்துக்கு சொந்தமாக காப்பி, சாதா காப்பி இல்ல, கற்கண்டு மிளகு போட்டு தரக்கூடிய அந்த பெண்களுக்கு, பெண்களுக்கு அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோம். அல்கவுனு என்ன ஒரு பைத்து வரும். அல்கவுனு கதுலால நாவஸ்தனார் யா மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் என்று மௌலிதுல ஒரு பைத்து உண்டு. எங்களுக்கு சொந்தமாக இப்படி எங்களுக்கு காப்பி போட்டு தந்தால் அந்த அல்கவுனு பைத்தினை நாங்கள் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுகிறோம். இது யாரு? அஜர்த்துமார்கள் சொல்ல நாமளே கேட்டிருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் இந்த புத்தகம் கூட இன்னைக்கு இருக்கின்றது. இப்படி பட்டவர்த்தனமாக இது இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. சாயாவுக்காகவும், பிரியாணிக்காகவும், குருமாவுக்காகவும், கைமாவுக்காகவும் இது உருவாக்கப்பட்டது என்பது தெரிந்ததற்கு பிறகும் கூட மக்கள் அதை வீட்டிலே வைத்து பக்தி பரவசத்தோடு ஓதிக்கொண்டிருந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் ஓதி இருப்பாங்க. இன்னைக்கு இங்கு நம்ம அமர்ந்திருக்கின்றோம், ஏகத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். மௌலிது இல்லை நோட்டீஸ் கொடுத்தோமா இல்லையா? கடந்த மாதத்திலே ஓதும் மௌலிது வரிகளும் மோதும் மார்க்கு நெறிகளும் என்ற தலைப்பிலே இது கூடாது என்று பிரசுரம் அடித்து மக்கள் மத்தியிலே கொண்டு போய் கொடுக்கிறோம். கூட்டங்களை போட்டு மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறோம் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் கண்டிருக்கின்றோம். வெளியேற்றிலே இருந்த மக்களை கொண்டு வந்து அல்லாஹ் இங்கே போட்டிருக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு
கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக, கூன் விழுந்த முதுகுடன் குழி விழுந்த கன்னத்துடன், கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சனைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி, திருச்சி. கற்பிக்கப்படும் பாடங்கள்: இஸ்லாமிய கொள்கை விளக்கம், அரபி மொழி பயிற்சி, அரபி மொழி இலக்கணம், ஹதீஸ் கிரந்தங்கள், ஹதீஸ் கலை, உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுத் தப்சீர், நபிமார்கள் வரலாறு, வாரிசுரிமை சட்டங்கள், இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள், மதுஹப் சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் ஒப்பீடு, பேச்சுக்கலை, அரபி, தமிழ், ஆங்கிலம் தட்டச்சு பயிற்சி மற்றும் மார்க்க பிரச்சாரத்திற்கு அடிப்படையான பயிற்சிகள். கல்லூரியில் இணைவதற்கான தகுதி: திருக்குர் ஆன் சரளமாக ஓதத் தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். கல்வி காலம் 4 ஆண்டுகள். முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது. இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளும்களை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள்: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த நேர்வழி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இறைவன் எல்லோருக்கும் இந்த நேர்வழியை கொடுப்பதில்லை. நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு சில பேருக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கின்றான்: தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹின் வம்ரஅத்த லூத். காஃபிர்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் நூஹ் நபியினுடைய, லூத் நபியினுடைய மனைவிமார்களை குறிப்பிடுகின்றான். அவர்கள் நல்லடியார்களுக்கு மனைவியாக இருந்த போதும் கூட அது அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. வக்கீல் அருகுலன் நார மாட்டாகலின், நரகத்தில் நுழைவோருடன் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு விடும். அல்லாஹ் சொல்கின்றான். நூஹ் நபியினுடைய மனைவிக்கு அல்லாஹ் இந்த நேர்வழி கொடுக்கல, லூத் நபியினுடைய மனைவிக்கு கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய தாயகப்பனுக்கு கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்களுக்கு வழங்கவில்லை. நமக்கு அல்லாஹ் இந்த நேர்வழியை வழங்கி இருக்கின்றானே, இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! இன்று நம்மிலே பல பேருக்கு செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கலாம். ஆனா அதை விட மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஏகத்துவம் என்கின்ற இந்த சொத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் பயணிக்கின்றோம். அது மட்டும் கிடையாது, இந்த நிலையை நாம் அடைவதற்கு நாம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்று ஒரு ஜமாத் என்பது ஒரு வளர்ந்து விட்டது. அரசாங்கமே சில நேரங்களில் நம்மை பார்த்து அஞ்சுகிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு நிலையை இந்த அமைப்பிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். எல்லா போல அல்லாஹ்வுக்கு தான். இது நாளைக்கு உயரவும் செய்யும், தாழவும் செய்யும், எல்லாம் அல்லாஹ்வுடைய
அதிகாரத்தில் உள்ளது நம்ம சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் அப்படி ஒரு தாக்கத்தை இந்த ஜமாத்துக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனா ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் போது பட்ட கஷ்டங்கள் என்ன பழைய நபர்களுக்கு தெரிந்திருக்கும். எவ்வளவு கஷ்டம் ஒருவரை இந்த கொள்கைக்குள்ளாக கொண்டு வந்து இணைப்பதற்கு எத்தனை பிரச்சனைகளை தாண்ட வேண்டும் தெரியுமா? இன்று ஊருக்கு ஊர் மர்க்கஸ் வந்து விட்டது. எங்கன போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஊர்ல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க ஒரு நிர்வாகியை பிடிச்சீங்கன்னா அந்த அழகான ரூட் வந்து இப்ப கூகுள் மேப்ல கூட இணைச்சு விட்டாங்க. எல்லா மர்க்கஸ்களையும் அழகா பார்த்து அங்க போய் நம்ம போய் இறங்கி விடுகின்றோம். ஆனால் அன்று தனிப்பள்ளி கிடையாது. எல்லாம் எங்கதான் போயாகணும், அந்த பழைய அந்த பள்ளிவாசலுக்கு போயாகணும். அங்கே போய் தொழுவதற்கு போய் நின்றால் அத்தகையாத்திலே அமர்ந்து ஹதீஸ் இருக்கின்றது. அழைப்பதை போன்று விரலை அசைக்க வேண்டும். அழைப்பதை போன்று விரலை அசைத்தால் இங்க என்ன, அவர் முத்தவள்ளி அவர் தொழுகை விட்டு நம்ம விரலையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நடக்குதா இல்லையா? அப்ப தொழுகை கூட ஒழுங்காக ஓடவில்லை. அப்படிப்பட்ட நெருக்கடியை எல்லாம் தாங்கி நமது சகோதரர்கள் கடந்து வந்தார்கள். இன்று மாபெரும் கிருபையிலே மர்க்கஸ்கள் அமைந்து பிரச்சாரங்கள் எங்கோ போய் கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு 8 மாதங்கள் அது கொரோனா காலம், அது ஊரடங்கு காரணத்தினால் பிரச்சாரங்களை வீரியமாக செய்ய முடியவில்லை. அப்போதும் கூட விதிதான் நம்மை கட்டி போட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நம்மால் களமிறங்க முடியவில்லை என்பதை தாண்டி வேற எதற்காக நாம் முடங்கி இருக்கவே இல்லை. இந்த பிரச்சாரத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி இருக்கின்றான். இந்த பிரச்சாரங்கள் இப்போது மட்டுமல்ல, நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை படித்து பாருங்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நல்லவர்களும் இந்த பிரச்சாரங்களை எப்படியெல்லாம் செய்தார்கள், அந்த பாதைகளை நம்ம சேர்த்து பார்க்கலாம். மூசா நபி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டுமே. அவரை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். மூசாவின் நபி இடத்திலே தூதராக நியமித்து அவர்களுக்கு அத்தாட்சியை வணங்கி நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, இது கபைலா ஃபிரௌன் இன்னஹு தகா, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அவன் வரம்பை மீறி போய் கொண்டிருக்கின்றான். உடனே மூசா நபி சரின்னு கிளம்பிட்டாங்களா? அவங்களால கிளம்ப முடியவில்லை. மூசா நபி போங்க ஃபிரௌன்ட்ட போய் மார்க்கத்தை சொல்லுங்கள் என்ற உடனே இதோ புறப்பட்டு என்று புறப்பட்டார்களா? புறப்பட முடியவில்லை. அவர்களுக்கு ஏராளமான நெருக்கடிகள் இருந்தன. ஏன் தெரியுமா? ஃபிரௌன் என்பவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தான். உலகத்திலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சியை அல்லாஹ் வழங்கி இருந்தான். பெரிய அதிகாரம் அவன் நினைச்ச எதையும் செய்வான். அவனை எதிர்த்து யாரும் கேட்க முடியாது. அவனை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் இங்க கிடையாது என்று வரும்போது என்ன செய்வது? ஒரு மனித பலகீனம் வரத்தான செய்யும். அது மூசா நபி இடத்திலே வந்தது. இறைவா, இன்னி அகாபாயு கதிபூன், நான் போய் அவனிடத்திலே சொன்னால் என்னை அவன் பொய்ப்பித்து விடுவான் என்று நான் பயப்படுகிறேன். என்ன இறைவா என்று கேட்கின்றார்கள். அதுக்கடுத்து சொல்றாங்க, எலிக்கு சதுரி வலா என் தலிக்கு இசானி, எனது உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும், எனது நாக்கு எழாது. மூசா நபிக்கு சரியாக சரளமா பேச்சும் வராது, உள்ள வேற நெருக்கடிக்கு உள்ளாகிறது. ஹாரூனையும் என் கூட சேர்த்து அனுப்பு என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். அல்லாஹ் ஹாரூன் நபியை சேர்த்து சரி போங்க நீங்கள் சேர்ந்து போய் சொல்லுங்கன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. இன்னி நகாஃபு, நாங்க 2 பேரும் பயப்படுறோம். ஏன்? அவன் எங்களிடத்திலே வரம்பு மீறுவான், எங்களை துன்புறுத்துவான் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். சாமானியத்தில் அவங்க கிளம்பவே இல்லை. அல்லாஹ் கிளப்புறான். அவங்க நின்று கொண்டு ஒன்னு ஒன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில எல்லா அட்டாட்சிகளையும் கொடுத்து அவங்க உள்ளத்தை உறுதிப்படுத்தி போங்க பாத்துக்கிறோம் அல்லாஹ் அனுப்புகின்றான். அப்போது மூசா நபி டக்குன்னு கிளம்பல, ஒரு பிரார்த்தனை செய்கின்றாங்க. அழகான ஒரு பிரார்த்தனை, தாஹா என்ற அத்தியாயத்திலே இடம்பெறக்கூடிய அந்த பிரார்த்தனை. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி உஷ்துது பிஹி அஸ்ரி வ அஷ்ரிகுஹு ஃபி அம்ரி கை நுஸப்பிஹக கஸீரா வ நذ்குரக கஸீரா இன்னக குன்த பினா பஸீரா. அல உள்ள வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். இறைவா, என் உள்ளத்தை நீ விரிவுபடுத்து, என் பணிகளை லேசாக்கு, இந்த ஹாரூனை என்னோடு சேர்த்து அனுப்பு, எனது பணியிலே அவரை கூட்டாக்கு என்றெல்லாம் சொல்லி
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு கூட ஹாரூனை அவர்களை வாங்கிக் கொண்டு அத்தாட்சிகளையும் பெற்றுக்கொண்டு சபைக்கு போகின்றார்கள். மூசா நபியும் ஹாரூன் அவர்களும் சேர்ந்து போய் பேசுறாங்க. இன்னா ரசூலா ரப்பிக், நாங்கள் உங்களுடைய இறைவனுடைய தூதர்கள். அரிசில் மானா பனி இஸ்ராயில் வலாத்து அத்ரிபுகும், பனி இஸ்ராயில் மக்களை நீ எங்களோடு அனுப்பி வைத்து விடு, அவர்களை நோவினைக்கு உள்ளாக்காதே. தெளிவாக பேசுகின்றார்கள். இவர்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. பாயிண்ட்ல கான்செப்ட்ல நிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆனா ஃபிரௌன் என்ன செய்கிறான், அவன் அங்க இருந்து டைவர்ட் பண்ணுகிறான். இந்த அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு பிரச்சனை போக்கஸ் ஆகும் போது அவன் வேற ஒரு ரூட் பக்கம் மக்களை திருப்பி விடுவான், அதான் அந்த பக்கம் திருப்புறான். ஓ இறைவன் யாரு நக்கல் பண்றான் ஃபிரௌன். மூசா நபி மார்க்கத்தை சொல்றாங்க, யார் பாவம் இறைவன், அதுக்கு பதில் சொல்றாங்க, என் இறைவன் யாருன்னா அவன் தான் அனைத்தையும் படைத்தான், அதுக்கு அழகா வழிகாட்டி இருக்கின்றான். சரி, ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, உனது முந்தி சென்றோருடைய நிலை என்ன? மூசா நபி அதையே கேட்க வந்தார்கள். அவங்க மார்க்கத்தை சொல்கின்றார்கள், இவன் கேட்கின்றான் முந்தி சென்றோருடைய நிலை என்ன என்று கேட்கின்றான். இது எல்லாமே டைவர்ஷன் பண்றான். அதாவது முந்தி சென்றோருடைய நிலை என்ன என்று கேட்டால் அவனது திட்டம் என்ன? முந்தி சென்றோருடைய நிலை வழிகேடுதான், நரகம்தான் என்று இவர் பதிலளிப்பார். அந்த சபையே மூசா நபிக்கு எதிராக திரும்பும் என்று அவன் திட்டமிட்டான். மூசா நபி அதுக்கு சளைக்கவே இல்லை. அதை பத்தி ஏனடா கேட்கின்றாய்? இல்முகா இந்த ரப்பி ஃபீ கிதாப் லா யதில்லு ரப்பி வலா யன்சா, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்திலே தெளிவான பதிவேட்டிலே இருக்கின்றது. அதை எதுக்கு நீ இப்ப கேட்கிற? இதுக்கு வா, விஷயத்துக்கு வா, பாயிண்ட்டுக்கு வா. அவன் வெளியே கொண்டு போறான், இவங்க உள்ள வர்றாங்க. இப்படியே உள்ள வந்து கடைசியிலே மார்க்கத்தை தெளிவாக சொல்லுகின்றார்கள். அல்லதி ஜாலலக்குமுல் அருள மகுதன் வ சலக்கலக்கும் ஃபீஹா சுபலன் வ அன்ஜல மினஸ்ஸமாய் மா, வரிசையா போடுகின்றார்கள். என் இறைவன் யார் தெரியுமா? அவன் இந்த பூமியை தொட்டிலாக அமைத்தான். அவன் பல வழிகளை நாம் பயன்படுத்துவதற்கு ஏற்ப வழியமைத்து கொடுத்தான். வானத்திலே இருந்து தண்ணீரை இறக்கினான், பூமியிலே இருந்து பயிர்களாக அதை வெளிப்படுத்தினான். இதெல்லாம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஃபிரௌன் தன்னை கடவுள் என்கின்றான். மூசா நபி இந்த கேட்டதுக்கு அர்த்தம் என்ன? என் இறைவன் இத்தனை செஞ்சான்ல, நீ என்னடா செஞ்சாயின்னு அதுக்கு அர்த்தம். அனரபுக்கும் ஆளா என்கிறாயே, தன்னை கடவுள் என்கிறாயே, என் இறைவன் இத்தனையும் படைத்தான், நீ எதை படைத்தாய் என்று அந்த கேள்விக்கு அர்த்தம். இப்படியாக அவ்வளவு பெரிய ஃபிரௌனை எதிர்த்து போய் மூசா நபி அவர்கள் செய்த அந்த பிரச்சாரம் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதுபோல இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரச்சாரம் அல்லாஹ் சொல்ற திருமறை குர்ஆனிலே, கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மாஹு, இப்ராஹிம் நபியிடத்திலும் அவரோடு இருந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. இது காலூலி கௌமிஹிம், அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே சொன்னார்கள், இன்னா புரஆவு மின்கும் மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹி வ பதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்துல் பக்லாவு அபதன் ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா, எனது இறைவனை, அந்த தனித்த இறைவனை நீங்கள் வணங்குகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் உங்களை விட்டு தனித்தவர்கள், கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கின்றோம் என்று, இணை கற்பிக்கக்கூடிய மக்களை விட்டு நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்லி சத்தியத்திலே உறுதியாக நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போக முடியாது. ஒரு இப்ராஹிம் நபிய மாறியோ ஒரு மூசா நபிய மாறியோ நம்ம வர முடியாது. ஆனால் நமது சக்திக்கு உட்பட்டு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் போது அதிலே ஏராளமான பல தடங்கல்கள், இடைஞ்சல்கள், நெருக்கடிகள், ஊர் நீக்கங்கள், காவல் நிலையங்களுக்கு அலைக்கழிப்புகள், நீதிமன்றத்திலே வழக்குகள், இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த நிலையிலே கொண்டு வந்து நாம் நிறுத்தி இருக்கின்றோம். இன்னும் பத்தாது, இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கிறது. என்றாலும் இந்த மதிப்பீடு கடந்த காலங்களிலே நமது பணிகள் எவ்வளவு நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தால் அது வரக்கூடிய காலங்களிலே பணிகளை செய்வதற்கு ஒரு தெம்பாக அமையும் என்ற அடிப்படையில் தான் ஒரு சில விஷயங்களை நாம் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே இதைவிட வீரியமாக ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய பணிகளை நாம் கையிலே எடுக்க வேண்டும். நமது நோக்கம் ஒன்றுதான், யாரையும் குறை சொல்றது கிடையாது, யாரையும் கார்னர் பண்ணுவது கிடையாது, பிற இயக்கத்தை பற்றி பிற ஜமாத்தை பற்றி குறை சொல்வது நமது நோக்கம் அல்ல. குல் லஹும் ஃபி அன்ஃபுஸிஹிம் கௌலம் பலீகா,
அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அவர்களிடத்திலே கருத்தாளமிக்க சொல்லை சொல்லுங்கள். நமது பேச்சு அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும். சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடக்கூடாது. நமது பேச்சு என்ன செய்யணும்? அவங்க உள்ளத்தை ஊடுருவி ஏகத்துவ விதைகளை தூவ வேண்டும். அது நாளைக்கு வளரும். அவங்க இந்த கொள்கையை நோக்கி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகிய வழிமுறையை நாம் கையிலே எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களிலே அல்லாஹ் நமக்கு உதவி புரிந்திருக்கின்றான். அதுபோல வருங்காலங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவி நாம் எப்போதெல்லாம் ஏகத்துவத்தில் இருக்கின்றோமோ, சத்தியத்தில் இருக்கின்றோமோ, அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தொடரும். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நமக்கு அந்த உதவியை நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.